லைஃப் எப்படி போகுது உங்களுக்கு? வேறையா ரொம்ப கஷ்டமா போயின்னு இருக்கு. சலிச்சுக்கிற என்ன கவலை? நல்லா காசு சம்பாதிக்கிற என்ன கவலை? என்ன கவலையா? நீ வேறப்பா சொல்லி பரவாயில்ல. மாசம் பிறந்தா வீட்டு வாடகை கட்டணும். வண்டி வேற பையன் மாதிரி ஓடல. வண்டியை ஓட்டிட்டு வேற வேலைக்கு ஏதாவது போலாமான்னு யோசிச்சுக்கிறேன். பசங்களுக்கு வேற அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும். என் பையன் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறான், அவனுக்கு வேற செலவு பண்ணும். எவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேக்குற நீ பாட்டுன்னு பாருப்பா. என் கஷ்டம் என் மண்டக்குள்ள ராட்டின மாதிரி சுத்தின்னு இருக்குது, புரியுதா? நானும் மறக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்றேன், முடியல. அது பாட்டு அது கூட போயிடுறேன் நம்ம கஷ்டத்துக்குடியே. பிரபு எப்படி ஆகுற? எப்படி போகுது லைஃப் எல்லாம்? நானா நீங்க வேற லைஃப் உனக்கு நான் நல்லா பேசுறேன். ஓ சுமார்ண்ணா. எங்க ஃபேமிலியில எங்க அம்மா மட்டும் தானே வேலைக்கே போறாங்க. இதுலயும் நிறைய கடன் வேற இருக்கு. இப்ப நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சேர்த்துக்கு ஃபீஸ், என் தங்கச்சி 10th எக்ஸாம் எழுதுறா, அவங்களுக்கு ஹையர் செகண்டரி ஃபீஸ்லாம் எப்படின்னே தெரியல. நான் சின்ன பையன் தானா, இருந்தாலும் இந்த ப்ரெஷர் எல்லாமே மைண்ட்ல இருக்குண்ணா. இதை மறக்க நான் என்னமோ பண்றேன், ஆனா இந்த ப்ரெஷர் என்னால மறக்கவே முடியல. சரிண்ணா போய் பாய்ண்ணா. நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். இவருக்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த தம்பிக்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்ப உனக்கும் பிரச்சனை இருக்கா? இருக்குதுடா நிறைய பிரச்சனை. அதெல்லாம் நான் காட்டிக்க மாட்டேன். சொன்னா நீங்க ஏதாச்சும் கலாய்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு நான் பிரச்சனையை காட்டிக்காமே இருப்பேன். புரிஞ்சுதா? அதனால நம்ம நடத்த போற மீட்டிங் சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே கஷ்டத்தோட, கவலையோட, கண்ணீரோட, வாழ்க்கையில பாரத்தோட வாழ்ந்துகிற எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷனையும் சமாதானத்தையும் கொடுக்கிற மீட்டிங்கா தான் இருக்கும் ஜெயிம்ஸ்.